மேக்ஸ் 10th மேக்ஸில் உறவுகளும் சார்புகளும் இதுதான் ஃபஸ்ட்டு யூனிட்டாக வருது. இந்த உறவுகளும் சார்புகளும் மட்டும் இல்லை, மற்ற யூனிட்டும் மற்ற சப்ஜெக்டும் எப்படி படிக்கணும், எப்படி நிறைய மார்க் வாங்கணும், அதாவது ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லேயும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ஸில் அல்லது டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் முதற்கொண்டான எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி நம்ம கேள்விகளை பதில்களை எழுதணும், கேள்விகளை எதிர்கொள்ளணும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக மேக்ஸில் நம்ம புக்கில் நினைவில் கொள்ள வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டில் அந்த யூனிட் வருது இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு லாஸ்டில் நினைவில் கொள்ள வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது முக்கியமாக வரையறை. அந்த வரையறையை நம்ம படித்து நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த வரையறைக்கு கீழேயே நிறைய குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள்ஸோட. இதை படித்தோன்னா நம்ம மேக்ஸில் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். அது எப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு மூலயமா பார்ப்போம். கார்ட்டீசியன் பெருக்கல், இதுக்கு உண்டான வரையறை அண்டு குறிப்புகள், வரையறை, நினைவில் கொள்ள வேண்டியவை, இதை தான் நம்ம பேஸ் பண்ணி மேக்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எடுத்துக்காட்டுகளையும் அது மூலயமா தான் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த குறிப்புகள் வரையறையில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட், அதாவது சப்ஜெக்ட் வைஸாக கார்ட்டீசியன் பெருக்கல் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு பி, குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேர்டை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா, ஏ அண்டு பி இரண்டும் வெற்றில்லா கணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ அண்டு பி தான் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏ அண்டு பியை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை இந்த வீடியோவில். ஓகேவா? ஏ அண்ட் இன்ட்டு பி, அதில் ஏவுக்கு உண்டான உறுப்புகளும் பிக்கு உண்டான உறுப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். ஓகே, ஏ ஃபஸ்ட்டு வரும், ஏல இருக்கிற உறுப்புகள் ஃபஸ்ட்டு, அடுத்து அதை இன்ட்டு பண்ணி பியில் இருக்கிற உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்புகளில் விவரமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி இன்ட்டு ஏன்னா என்ன, பி ஃபஸ்ட்டு வரும், ஏ செகண்டாக வரும். அந்த உறவுகள் சார்புகள் அந்த சப்ஜெக்டை தானே பார்த்துட்ருக்கோம். அதில் கார்ட்டீசியன் பெருக்கல்ல ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னா அந்த கணங்கள் சமமானது. இந்த கார்ட்டீசியன் பெருக்கலை குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ, இந்த மாதிரி தான் இந்த வரையறை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி மேத்ஸை படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். இதை எடுத்துக்காட்டுகளோட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ. புக்கில் கொடுத்துருக்குற எடுத்துக்காட்டு 2 பாருங்கள். மிக எளிதாக